வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மை சம்பவத்தின் ஒரு கதை. ஒரு எழுத்தாளர் வீட்டில் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார். இரவும் பகலுமாக எழுதி கொண்டு இருப்பவர். மணியோ இரவு 9 மணி ஆகிறது. பசி வந்து விட்டது. பேனாவை வைத்துவிட்டு நோட்டை வைத்துவிட்டு ஜிப்பாவை போட்டுவிட்டு சாப்பிட போகிறார். ஹோட்டலுக்கு சாப்பிட போன இடத்துல வயிறார சாப்பிட்டு முடிக்கிறாரு. முடிச்சுட்டு கல்லா சைடு இருக்கிற எவ்வளோன்னு கேட்குறாரு. அவரு 1.25 ரூபா ஆச்சுன்னு சொல்றாரு. அப்போ 1.25 ரூபா ஆச்சுன்னா பின்னாடியிலேருந்து பர்ஸை எடுக்கிறாரு. பர்ஸை எடுக்கும்போது அங்கே பர்ஸு இல்லை. உடனே அவர் சொல்றாரு, ஐயா நான் பர்ஸை கொண்டு வந்திருந்தேன், ஆனால் இப்போ பணம் இல்லை, பர்ஸும் இல்லை பணமும் இல்லை, நான் இப்போ உடனே போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைக்காரர் நான் இப்போ எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், உங்களுக்கு இப்படி தானே வரம்போறவங்கலாம் சொல்லுவீங்க, எனக்கு தெரியும்டா, இப்போல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு. இல்லை சார் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார், நான் உடனே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தெரியுண்டானா முதல்ல நீ சட்டையை கலத்து, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கோ இந்த எழுத்தாளருக்கோ பயங்கர வேர்க்குது, டென்ஷன் ஆகுது. என்னடா நம்ம இத்தனை கதை எழுதியிருக்கிறோம், இத்தனை கட்டுரை எழுதியிருக்கிறோம், நமக்கே இப்படி ஒரு கெதியா அப்படின்ற உணர்வில் அவருக்கு கோவப்படுறதா என்ன செய்யறதுன்றே தோணலை. திரும்பி பார்க்காரு. அங்கே அந்த இடத்துல ஒரு 40 பேர்கிட்ட 35 பேரோட சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆக இவருக்கு தர்ம சங்கடத்திலும் சங்கடமாகவே ஆகிவிட்டது. இவரு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு கல்லால இருக்கிறவர். இவரும் என்னடா அடுத்த பொசிஷன்ல கலத்தல அப்படின்னா கழட்டிடுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு பேசுறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அவரே வழி இல்லாம ஜிப்பாவை மட்டும் கலத்துறாரு. ஜிப்பா கலத்தின உடனே உள்ளே இருந்து ஒரு குரல் வருது, சாப்பிட்டு இருக்கிறவங்க, வேட்டி கலத்தலையா அப்படின்ட்டு. அதாவது ஒருவன் கூட அதிலிருந்து எவ்வளவு சாப்பிட்டிருக்கா நான் தாரேன்னு சொல்றதுக்கு கூட அங்க மனிதர்கள் இல்லை. அந்த அவருடைய நிறுவன கோலத்தை பார்ப்பதற்கும் மட்டுமே அந்த 40-35 பேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆக மனிதர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். இவரும் இப்ப கலக்கும் போது அவர் எழுதும் போது ஆண்டவன் நினைப்பாரு, ஆண்டவனைத்தான் கும்பிடுவாரு, இறைவா காப்பாற்று, இறைவா எனக்கு இந்த சோதனை என்ன என்று தனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே அதை தீபாவை கலத்துறாரு. கலத்தி முடிச்சோன்னா வேட்டி என்ற இது சவுண்டும் வருகிறது. திருப்பி வேஷ்டின்னு சொல்லுதாங்க. வேஷ்டின்னு சொல்ல உடனே வெளியிருந்து ஒருத்தர் வராரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்காரு. இல்லை சாப்பிட்டுட்டேன், திட்டு இல்லை, எவ்வளோ கொடுக்கணும், 1.25 ரூபா கொடுக்கணும், இல்லை அப்படி புரியாம இல்லை ஜிப்பா அப்படியா வா போகும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒண்ணுமே ஓடலை. என்னடா அம்மாட்ட வந்தா பைசா கொடுத்தா கூட்டு போறான் அப்படின்ட்டு இவரும் ஜிப்பா போட்டு அவரு கூட பின்னாடியே போறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே என்ன பிரச்சனை, இல்லை பர்ஸ் வச்சிருந்தேன் ஆனால் கொண்டு வந்தது உண்மைதான், ஆனால் இப்போ சாப்பிட்டுட்டு எடுக்கும்போது பர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, ஒரு 10 பர்ஸை பைக்ல இருந்து எடுத்து பேக்ல இருந்து எடுத்து இந்த பர்ஸ்ல ஏதாவது உன் பர்ஸ் இருக்கான்னு பாரு அப்படிங்காரு. உடனே இருக்கு, இந்த கருப்பு கலர் தான் அப்படிங்காரு, எடுத்து பாரு. உடனே இருக்கு, எனக்கு தான் அப்படிங்காரு. கொடுத்துட்டு அவர் பாட்டு போய்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. கடைசி இவர் தான் அந்த பிட் பாக்கெட்டுக்கார அடிச்சது. ஆக திருடவங்கள் எல்லாம் திருடவர்களும் அல்ல என்கிற கருணை இருக்கிறது இதில். அதாவது அவர் போயிட்டாரு, ஆனா போனதுக்கு அப்புறம் அந்த எழுத்தாளர் அவனுடைய பேரை கேட்கலையே அப்படிங்கிற இதுல கதைக்கு எழுதணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசிக்காரு. பேரு ஞாபகம் கேட்கல, சென்டென்ஸ்ல கேட்கல. அப்போ பேரு என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது கண்டிப்பாக 2 பேர் தான் இருக்க வேண்டும் அப்படி என்று மனதளவில் ஆள் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார். என்னவாக இருக்கும்? அறம் ஆக இருக்கும், இல்ல கருணையாக இருக்கும். இந்த 2 பேரை தவிர வேற எந்த பேரு இருக்காது என்று ஓங்கி அடித்து சொன்னார் அந்த எழுத்தாளர்.
சொல்லிக்கொண்டு உங்கள் வாசகனை போட்டார் விழிப்புணர்வு செய்தலுக்காக இந்த கதையை சொல்லி நன்றி, வணக்கம்.